உழவர் மகன், அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த படம் உழவன் மகன். அந்த படத்தினுடைய தலைப்பை அப்படியே எடுத்துக்கிட்டு ரொம்ப அற்புதமாக ஒரு நேர்த்தியான ஒரு படம். அதாவது படத்தினுடைய இயக்குனர் ஐயப்பன் என்ன சொல்ல வர்றாருன்னா, கரும்பு மாதிரி நெல்லு மாதிரி ஒரு மனுஷன் நிமிர்ந்து நிற்கணும். டாக்டர்கள் நிறையா வருவாங்க, வக்கீல்கள் நிறையா வருவாங்க, ஆனால் விவசாயிகளை அவங்கள விட அதிகமாக இருக்காங்கன்றதை சொல்லி விவசாயிகளை மையப்படுத்தி இன்றைக்கி அழிஞ்சு வரக்கூடிய இந்த விவசாயத்தை மையப்படுத்தி அற்புதமான ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. இவங்க நினச்சிருந்தாங்கன்னா வேற ஒரு கதையை வச்சோ அல்லது ஒரு கஞ்சா கடத்துற மாதிரியோ ஒரு வன்முறை ஆயுதமோ அல்லது சாதிய படத்தையோ கூட அவர் எடுத்துருக்கலாம். ஆனால் இன்றைக்கி இளைய தலைமுறைகளுக்கு விவசாயம் அதனுடைய மேன்மையை பற்றி தெரியவே இல்லை. இன்னொரு சிறப்பு விஷயம் என்னென்னா, டைரக்டர் இந்த சினிமாவில் கஷ்டப்படுற இதே சாலிகிராமம், வடபழனி, கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய நடிகர்களை நடிக்க வச்சிருக்கிறாரு. இந்த தர்பூசணி சைக்கோ வாட்டர்மெலன்ற அயோக்கிய பய மாதிரி ஒரு நடிகரை நீங்கள் நடிக்க வைக்காதது உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இன்றைக்கி நான் தான் சிவாஜி கணேசன் அப்படின்றான். இன்னைக்கு சூரி 500-1000 நடிச்சார்னு கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு சைக்கோ, ஒரு மெண்டல், ஒரு பைத்தியக்காரன். அவனை மாதிரி ஆளுகளை நடிக்க வைக்காம இன்னைக்கு சாலிகிராமத்தில் கஷ்டப்படுறவங்களை வச்சு உழவர் மகன் என்கின்ற ஒரு அற்புதமான படம். முதல் பாதி கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. ஒருவேளை பட்ஜெட் கூட பிரச்சனையாக இருக்கலாம். அவர் கையில் ஒரு 5 கோடி 10 கோடி கொடுத்துருந்தா இந்த படத்தை அழகான முறையில் அவர் எடுத்துகிட்டு வந்திருப்பார். படத்தினுடைய 2ஆம் பாதி ரொம்ப அற்புதமாக காதலும் இருக்குது, ஒரு குடும்ப உணர்வு இருக்குது. இதெல்லாம் தாண்டி விவசாயத்தை மையப்படுத்தி ஒரு அற்புதமான படத்தை தந்திருக்காங்க. இன்றைக்கி 10ஆம் தேதி இன்னைக்கு என்னென்ன தேட்டர் கிடைக்கிறதே ரொம்ப ஒரு பெரிய விஷயங்க. இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்களுக்குலாம் தேட்டர்களை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கணும். இன்றைக்கி கூலி படம் வர்றதுனால பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. டைரக்டர், ப்ரொடியூசர்லாம் பக்கத்தில் இருக்காங்க. இன்றைக்கி 1000 தேட்டர் 2000 தேட்டர் பெரிய நடிகர் ரஜினிகாந்த் படம் அவர் நடித்து அவர் கோடி கோடியாக சம்பாதிக்கிறத விட சம்பாதிக்கட்டும். ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பட்ஜெட் படங்களுக்குலாம் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து நிறைய தேட்டர்களை கொடுத்து பொதுமக்கள் போய் பார்க்கணும். பார்த்தா தான் இந்த மாதிரி சின்ன பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ப்ரொடியூசரு, டைரக்டர்லாம் இன்னும் நிறைய கலைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுப்பாங்க. நிறைய ஒரு நல்ல ஒரு அருமையான கண்டென்ட்கள் நிறைந்த படத்தை இந்த சமூகத்துக்கு கொடுப்பாங்க. எனவே பத்திரிகையாளர்கள் நீங்கள் இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு போங்க. உழவர் மகன் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. நீங்கள் ரஜினிகாந்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி என்ன செய்ய போகிறோம்? அவர் நம்மளுக்கு ஒரு தெரியாத ஒரு நபர், அவருக்கு தெரியாது. ஆனால் ஒரு தெரிஞ்ச நண்பர், நம்ம கூட பழகுற சமகால ஒரு நண்பர் ஐயப்பன், இந்த சின்ன ப்ரொடியூசரு, இவங்களுக்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை நீங்கள் வேறு மாதிரி எடுத்துகிட்டு போங்க. விஜயகாந்த் சாருக்கு எப்படி கேப்டனுக்கு அந்த உழவன் மகன் பெரிய ஹிட்டாக இருந்துச்சோ அதே மாதிரி இந்த உழவர் மகனும் ஹிட்டாக வேண்டியது பத்திரிகையாளர்கள் உங்களுடைய கடமை. இந்த படத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. உண்மையிலே முதல் பாதி கொஞ்சம் ஸ்லோ தான், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் 2ஆம் பாதி ரொம்ப அற்புதமான ஒரு கதையை கொடுத்துருக்கிறாரு. பொண்ணை விட இந்த மண்ணு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றத ரொம்ப அழுத்தமாக ரொம்ப நேர்த்தியாக சொல்லியிருக்கிறாரு. ஒரு சின்ன சின்ன குறைகள் இருக்க தான் செய்யுது, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு தயாரிப்பாளர் ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு படத்தை பண்ண வந்திருக்காங்க. இது கொஞ்சம் அதிகமான ஒரு பணத்தை கொடுத்துருந்தா இயக்குனர் ஒரு நல்ல படத்தை இன்னும் அழகாக சொல்லியிருப்பார். வசனங்கள்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு, பாடல்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சு. கௌசிக் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தார். அதே மாதிரி வில்லன் வரக்கூடிய துணை கதாபாத்திரங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. இன்னொரு விஷயம், நான் டைரக்டருக்கு நன்றி பாராட்டணும். இந்த சினிமாவிலே கஷ்டப்படுறவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. இந்த தர்பூசணி சைக்கோ, இந்த வாட்டர்மெலன் சொல்லி இந்த பைத்தியக்கார மெண்டல் பயிலுக்கு வாய்ப்பை கொடுக்காம இந்த மாதிரி சினிமாவை நேசிக்கிற ஆத்மார்த்தமான நண்பர்களுக்கு ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்கிறாரு. பத்திரிகையாளர் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. நன்றி, வணக்கம். நல்ல படம். இந்த மாதிரி படங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். உண்மையாக படத்தில் காதலும் இருக்குது, விவசாயமும் இருக்குது. உழவர் மகன்கிற பேருக்கு ஏற்றபடி நல்ல படமாக இருக்குது. ஏன்னா ஒன்று செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இழுத்துருக்குறாங்க. அது காதலர்கள் ஒருத்தர் விட்டு கொடுக்குற மாதிரி சீன்ஸ்லாம் நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. கடைசியில் எண்டு கார்டு போடுறாங்க. அதாவது விட்டு கொடுக்குற காதலர்களுக்கு இந்த படம் சமர்ப்பணம்னு, என்னை கேட்டால் விவசாயிகளுக்கு இந்த படம் சமர்ப்பணம்னு போட்டிருக்கலாம். அவ்வளோ பிரமாதமாக இந்த நம்ம ஹைப்ரிட் விதையெல்லாம் போட்டால் என்ன நடக்கும் அப்படிங்கிறலாம் படத்தோட ஆரம்பத்தில் சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு தர்றது விவசாயிகளோட வாழ்க்கையை அழகாக படம் பிடிச்சி காட்டியிருக்காங்க. இது மாதிரி அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு உரக்கடையில் வேலை பார்க்க வர்றாரு அந்த தம்பி. அவர்கிட்ட விவசாயத்துக்கு வர்ற பொண்ணு என்னாச்சு ஏதாச்சு அதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. பாட்டுலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ராசாங்கிற கவிஞர் எழுதியிருக்காரு. பாட்டெலாம் நம்மளோட மண்ணுக்கே கொண்டு போயிடுது. நம்ம சிட்டியில் இருக்க பெரும்பாலானவர்கள் கிராமத்துலேருந்து வந்தவங்க தானே. அதுவும் நம்மளாம் விவசாய கிராமத்துலேருந்து வந்த நமக்கு இந்த படம் ஒரு ஆறுதலாகவும் தேர்தலாகவும் இருந்தது. இந்த மாதிரி படத்துக்கு ரிலீஸ் டயத்தில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்மளை மாதிரி நல் உள்ளங்கள் உதவணும். ஏன்னா ஏதோ படம்னு எடுத்து வச்சுட்டு நம்ம ஒட்டாமல் ஹாலிவுட் படத்தை எடுத்து வச்சுட்டு அதுக்கு செலவு பண்ணுறாங்க. ஆனால் இந்த மாதிரி படத்துக்கு யாராவது செலவு பண்ணி இந்த படத்தை எல்லா இடத்துலையும் சேர்க்கணுங்கிறது என்னோட கோரிக்கை.
நல்லா நடிச்சிருக்கிறாங்க. அந்த பையன் புது அந்த தம்பி கௌஷிக் கராத்தே கோபாலன் ஒரு பையன் இப்போ தான் சரண்டரில் வில்லனாக நடித்தார். அவர் தான் ஹீரோ. இன்னொரு ஹீரோவாக நம்ம கட்சிக்காரன் படத்தோட ஹீரோ வர்றாரு. அவர் வந்து உண்மையாகவே அவர் வில்லனாக ஹீரோவாக படத்தில் கேட்டிங்கன்னா ஒரு நல்ல கேரக்டர் அருமையாக பண்ணியிருக்காங்க. 2 ஹீரோயினுமே நல்லா இருக்காங்க, புதுசாக இருக்காங்க, வித்தியாசமாக இருக்காங்க. பிரமாதமாக இருக்குது படம். எனக்கு நிஜமாகவே பிடிச்சிருக்குது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இழுக்கிறாங்க, ஆனாலும் அதுக்கான ரீசன் இருக்குது. இப்படி விட்டு கொடுத்து வாழும் பெண்களும் உலகத்தில் இருக்காங்கங்கிறது வியப்பாக இருக்குது. பெண்கள் குறிப்பாக குடும்பத்தோடு அந்த படத்தை பார்க்கணும். விவசாயம் சார்ந்த படம். ஆமாம், கண்டிப்பாக விவசாய குடும்பங்கள் பார்க்கணும். இன்றைக்கி திரையரங்குகளில் படங்கள் ஓடுறதே குறைஞ்சிருக்குது. ஆனால் இந்த மாதிரி படத்தை வாழ வைக்கணும். அப்போ தான் நாம் வாழ முடியும், விவசாயம் வாழும், நல்ல காதல் வாழும். இந்த படம் அதை தான் சொல்லியிருக்குது. டெக்னீஷியன்களும் ஒளிப்பதிவு டைரக்டர் ஐயப்பன் அருமையாக பண்ணியிருக்கிறாரு. உண்மையாக விஷயாதி இவருக்கெல்லாம் ஒரு நல்ல பட்ஜெட் கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் படம் எடுப்பார். அந்த அளவுக்கு இருக்குது படம். வணக்கம். படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இப்போ வந்து என்னென்னா, இப்போ இருக்க காலகட்டத்தில் காதலுக்கு வந்து எவ்வளவோ எதிர்ப்புகள் இருந்தாலுமே அதெல்லாம் மீறி பெற்றவங்களை தவிக்க விட்டு கல்யாணம் பண்ணி அவங்க லைஃப்பை லீட் பண்ணுற இந்த காலத்தில் பெற்றவங்களுக்காகவும் தன்னோட காதலுக்காகவும் இவங்க வந்து ஒரு தியாகம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. இதை விட மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயம். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் வந்து எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. இருக்கிற நீர்நிலைகள் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு தான் இப்போ நம்ம வந்து கட்டடங்கள் கட்டி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இது படத்தில் சொன்ன மாதிரி இதுக்கு இன்னும் ஃப்யூச்சரில் வந்து விவசாயம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியாது. நம்ம மிக முக்கியமான தண்ணியவே காசு கொடுத்து வாங்குற இந்த காலத்தில் ஃப்யூச்சரில் அரிசி பயிர் விவசாயிகள் இவங்கெல்லாம் இல்லாமல் இருந்தாங்கன்னா நம்மளோட வாழ்வாதாரம் வந்து ரொம்ப கேள்விக்குறியாக இருக்கும். ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஐயப்பன் சாருக்கும் அவங்க டீமுக்கும் ஆல் த பெஸ்ட். என்னன்னா நான் டாக்டர் கனகலட்சுமி, பிகில், ஜவான், ஜனநாயகன் இந்த மாதிரி பெரிய பெரிய படங்களில் ஒர்க் பண்ணியிருக்கேன். பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க ஒர்க் பண்ணுறதையும் பார்த்துருக்கேன். அவங்களெல்லாம் விட இவ்வளோ பெரிய நல்ல ஒரு அதாவது வெளியில் தெரியாத முகங்கள் வந்து இந்த படத்தில் வந்து மிக அருமையாக வந்து அவங்களோட நடிப்பு திறனை வந்து வெளியிட்டிருக்காங்க. எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி புது கலைஞர்களை வந்து வளர்க்குறதுக்கு ப்ரொடியூசர்ஸும் வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா இவங்களோட வாழ்வாதாரம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே வரும். இவங்கள மாதிரி டேலண்டாக இருக்கிறவங்களும் கொஞ்சம் வெளியில் வருவாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. சூப்பராக இருக்குது சார். நல்லா எடுத்திருக்காங்க. குடும்பத்தோடு எல்லோரும் வந்து பார்க்கலாம். படம் ஃபேமிலியெல்லாம் வந்து பார்க்கலாம். எந்த ஒரு ஆபாசமும் இல்லாமல், எந்த வார்த்தைகளிலும் இதுவும் இல்லாமல் கண்ணியமான முறையில் எடுத்திருக்காரு நம்ம ஐயப்பன் சார். படம் விவசாயத்தை பற்றி கரெக்டாக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க சார். விவசாய நிலங்களை வந்து இப்போ எல்லாருமே இப்போ ஆக்கிரமிப்பு பண்ணுறதும் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ விவசாயமே சுருங்கிட்டு வருது. விவசாயம் கம்மியாக இந்தியானால விவசாய நாடுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை பெரிய மல்டி கம்பெனிகள் அப்படி தான் உருவாகிட்டு வருது. அந்த மாதிரி சூழ்நிலை வரப்போ எடுத்து இப்போ அந்த விவசாயி மகன் சொல்லி வர்றப்போ அதில் ஒரு இது தெரியுது சார். நடிகை எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லாவே கௌசிக் எல்லாம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. சுஜாதா அம்மா கேரக்டர் நல்லா பண்ணாங்க. கார்த்திகா, அப்புறம் சிம்ரன் ராஜ், அவங்க எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கு? சூப்பராக பிடிச்சிருக்கு சார். ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம் சார். ஓகே, நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. படம் சூப்பராக இருக்குது. விவசாயத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அதை சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் என்ன சொல்ல, புதுமுகமாக இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் கொஞ்சம் நல்ல வாய்ப்பு கிடைச்சா நல்லாயிருக்கும். சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாருமே. சூப்பராக நடிகை எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. பாட்டு எக்ஸலண்ட்டாக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு சார். விவசாயம் ப்ளஸ் வந்து ட்ரூ லவ்வை பற்றி சொல்லியிருக்கனால எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக பார்க்கலாம். படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு சோஷியல் அவேர்னஸோடு சொல்லியிருக்காங்க. விவசாயம் வந்து எந்த அளவுக்கு முக்கியம், தென் ஃப்யூச்சரில் வந்து விவசாயம் தான் நம்மளை காப்பாற்றுன்றது ரொம்ப தெளிவாக அழகாக சொல்லியிருக்காங்க. ஹீரோ வந்து ரொம்ப சூப்பராக எஃபெக்ட் போட்டிருக்காரு. எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருக்குது. முக்கியமாக மியூசிக் வந்து நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. விஷுவல் எல்லாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கு. சொல்லியிருக்காங்க. அதோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ முக்கியன்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க. எல்லாம் நடிகை அதான் ஃபர்ஸ்டே சொன்னேன். ஆர்டிஸ்ட் கேஸ்டிங் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாம் நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. என்னை விட மாட்டீங்கன்னு தெரிஞ்சு போச்சு.
விவசாயத்தை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிற ஃபேமிலி ஆடியன்ஸ் இல்லாமல் யார் சொல்லுவா? ஃபேமிலி ஆடியன்ஸ் விவசாயம்னா உங்களுக்கு வந்து தனியாக சொல்லணுமா? அரிசி, தக்காளி, வெங்காயம் இந்த மாதிரி பிரித்து சொல்லணுமா? விவசாயம்னா எல்லாம் விவசாயம் தானே? இல்லை தெரியல, உங்கள் கேள்வி எந்த மாதிரி இருக்கு? நிலங்களை அழிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது கட்டடம் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளாட் வாங்கிட்டு நீங்கள் பாட்டில் ஃப்ளாட்டாக வாங்கிட்டு போயிட்டேன்னா சாப்பாடுக்கு என்ன பண்ணுவீங்க? எத்தனை நாள் பர்கர் வச்சு சாப்பிடுங்க? எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஐயப்பன். நான் ஏற்கனவே தோனி கபடி குழு, கட்சிக்கான 2 படம் பண்ணியிருக்கேன். தோனி கபடி குழுவில் ஒரு முக்கியமான ஒரு சமூக பிரச்சனை சொல்லியிருப்பேன். அதாவது ஒவ்வொரு ஊருக்கும் பள்ளிக்கூடம் மாதிரி, ஹாஸ்பிட்டல் மாதிரி, கோவில் மாதிரி ஒரு கிரவுண்டும் வேணும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் கட்சிக்காரன் படத்தை எடுத்துட்டிங்கன்னா, கட்சிக்காரன் படத்தில் அரசியல்வாதிங்க மக்களை எப்படி ஏமாற்றி கொள்ளடிக்கிறாங்க, தொண்டர்களை எப்படி அரசியல்வாதிங்க ஏமாத்துறாங்க, அதே தொண்டர்கள் கட்சி தலைவரை வந்து எப்படி ஏமாற்றி கொள்ளடிக்கிறாங்கிற விஷயத்தை எந்த ஒரு பெரிய இயக்குனரும் சொல்லாத விஷயத்தை தைரியமாக அந்த படத்தில் நான் சொல்லியிருந்தேன். 2 படத்துலையும் சமூக பிரச்சனையை சொல்லியிருந்தேன்னா, நான் இப்போ பண்ணிக்க 3வது படம் உழவர் மகன். இந்த படத்தில் விவசாயிகள் எப்படி கஷ்டப்படுறாங்க, விவசாயிகள் படும் அவலங்கள் என்ன, விவசாய வளர்ச்சிக்கு என்னென்ன செய்யணும் அப்படி விஷயத்த சொல்லியிருக்கேன். இந்த படத்தில் விவசாயம் மட்டும் இல்லை, இந்த படத்தில் அழகான 2 காதலும் இருக்குது. கண்டிப்பாக படம் பார்த்து வெளியே வரும்போது கண் கலங்கி வருவாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை நீங்கள் இப்போ இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, டாக்டர் ஆகணும், போலீஸ் ஆகணும், வக்கீல் ஆகணும், கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறவங்க இந்த படத்தை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக விவசாயம் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு விவசாயத்தை பற்றி இந்த படத்தில் சொல்லியிருக்கோம். எல்லோரும் தேட்டரில் போய் படத்தை பாருங்கள். அதுக்கப்புறம் என்னென்னா, நீங்கள் போய் தேட்டரில் போய் படம் பார்த்து எங்களுக்கு இந்த படம் வெற்றி அடைந்து வருமானம் வந்துச்சுன்னா, இந்த வருமானத்தில் நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்று நலிவடைந்த விவசாயிகளுக்கு உதவி செய்ய போகிறோம். அதனால் நீங்கள் தேட்டரில் போய் படம் பார்த்தீங்கன்னா அது எங்களுக்கு செய்கிற உதவி இல்லை, நலிவடைந்த விவசாயிகளுக்கு செய்கிற உதவி. அதனால் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக தேட்டரில் போய் படம் பாருங்கள். 3 பாட்டு, அருமையான பாட்டு, 3 பாட்டு. ஏற்கனவே ஒரு பாட்டு களவாணி மனசு கிட்டத்தட்ட 2 மில்லியன் நோக்கி போயிட்டுருக்கு. அதில் 3 பாட்டுமே நல்லாயிருக்கும். தேட்டரை போய் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து ஒரு எப்படி வந்து விவசாயிகளை மிரட்டி அந்த நிலங்களை வந்து எப்படிலாம் ஒரு பணக்காரர்களை வந்து பறிக்கிறாங்கன்ற விஷயத்தையும் தெளிவாக சொல்லியிருக்கேன். எல்லாருமே படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது சார், அருமையான ஒரு காதலை சொல்லியிருக்கீங்க, பாட்டு சூப்பராக இருக்குது, படம் ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக அந்த படம் பெரிய வெற்றி அடையணும்னு எல்லாரும் பாராட்டினாங்க. அது ரொம்ப மனசு சந்தோஷமாக இருந்துச்சு. அதுமாதிரி வந்து அம்மாவுக்கும் ஹீரோக்கும் அந்த சீன்கள் வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு, கண் கலங்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுமாதிரி பாட்டும் வந்து சூப்பராக இருந்துச்சு. பாட்டு 3 பாட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சி சொன்னாங்க. சில பேர் வந்து ஆர்ஆர் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. மொத்தமாகவே இந்த படத்தை எல்லாரும் பார்த்துட்டு ரொம்ப அருமையாக இருக்குன்னு பாராட்டிருக்காங்க. இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். எல்லோரும் தேட்டர் போய் பாருங்கள். போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் விவசாயி செய்கிற உதவியாக இருக்கும். நன்றி. படம் வந்து நானும் சேர்ந்து தான் பார்த்தேன். பப்ளிக்லாம் எல்லாம் சேர்ந்து பார்த்தாங்க. எல்லாருமே பார்க்கும்போதே எல்லாம் நிறையா சிரிக்க ஆரம்பித்தாங்க. சில இடத்துல வந்து நல்லா சிரிக்கிறாங்க. சென்டிமெண்ட் நிறையா இருக்குது. மக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தோடு வந்து இந்த படத்தை பார்க்கலாம். கண்ணீர் விடுற அளவுக்கு வந்து சென்டிமெண்ட் நிறையா இருக்குது. அதுபோல் விவசாயத்தை வந்து ரொம்ப வலுவுறுத்தி இந்த விவசாயம் ஒரு முதுகெலும்புங்கிறத இந்த படத்தை பார்த்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவாங்க. அந்தளவுக்கு முதுகெலும்பாக இருக்கக்கூடிய இந்த ஒரு படத்தை ஐயப்பன் நல்லா இயக்கியிருக்காரு, முருகன் நல்லா தயாரிச்சிருக்காரு. நான் இணை தயாரிப்பாகவும் பாடலாசிரியராகவும் இந்த படத்தில் இருக்கேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லோரும் வந்து படத்தை பாராட்டுறாங்க, பாட்டை பாராட்டுறாங்க, இந்த கதையை வந்து பாராட்டுறாங்க. கதையை நல்லாயிருக்கு. ஒரு லவ் சொல்லும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சிறப்பாக அந்த லவ் சொல்லியிருக்கோம். இந்த லவ் வந்து விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையை உருவாக்கியிருக்கோம். ஒரு சந்தேகப்படுறவனுடைய வாழ்க்கை வந்து எப்படி சரிஞ்சு போகுதுங்கிறதையும், விவசாயம் வந்து நிலத்தை அபகரிக்கிறவனுடைய வாழ்க்கை வந்து எப்படி சீரழிஞ்சு போகுதுங்கிறதையும் இந்த படத்தில் வந்து நல்லா காமிச்சிருக்கோம். அதனால் வந்து எல்லோரும் நீங்கள் வந்து பார்த்து, இந்த பப்ளிக்கையும் எல்லோரும் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணணும். இந்த படத்து போல் வந்து சப்போர்ட் பண்ணால் தான் நாங்கள் மேலும் மேலும் பல படங்களை நாங்கள் வந்து எங்களால் உருவாக்கி மிக சிறந்த ஒரு படத்தை கொடுக்க முடியும். இந்த மக்கள் இந்த பப்ளிக் பார்த்துட்டு சொல்லும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஊக்கப்படுத்தக்கூடிய சூழ்நிலையை எங்களுக்கு உருவாக்கியிருக்காங்க. மேலும் மேலும் பல படங்களை நாங்கள் நல்லா பண்ணுவோம் என்று தெரிவித்து கொண்டு முடிக்கிறேன். நன்றி. ரொம்ப நல்லா இருக்குது. படத்தில் ஆக்சுவலாக நானும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். என் பேர் விஜித் சரவணன். இதுக்கு முன்னாடி கட்சிக்காரன் படத்தில் ஹீரோவை பண்ணேன். இந்த உழவர் மகன் படத்தில் ஒரு மிரட்டலான ஒரு வித்தியாசமான கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் இது வந்து ஆன்டி ஹீரோ கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு. பப்ளிக் எல்லாருமே நம்ம சீன்லலாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. விவசாயத்துக்கு முன்னுரிமை தந்து ரொம்ப நல்லா எடுத்திருக்கோம். படமாகவும் அது விவசாயம் ப்ளஸ் காதல் கதையாகவும் நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த வாய்ப்பை தந்த ஐயப்பன் சார், இயக்குனர் ஐயப்பன் சார், தயாரிப்பாளர் முருகன் சார் 2 பேருக்கும் நன்றி. ஸோ பொதுமக்களும் பத்திரிகை நண்பர்களும் மீடியா நண்பர்களும் இந்த படத்துக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆமாம், ரொம்ப அதாவது படத்துக்கு வந்து ஆக்சுவலாக யூ சர்டிஃபிகேட் தான் வாங்கியிருக்கோம். ஸோ அதனால் இதில் வந்து வல்கரான டயலாகோ ஒரு தப்பான ஒரு சீன்ஸோ இல்லை கொலை குற்றமோ அந்த மாதிரியான சீன்ஸ் எதுவுமே கிடையாது. அதனால தான் யூ சர்டிஃபிகேட் தந்தாங்க.
ஈவன் சென்சார் அதிகாரிகளை பாராட்டி தான் இந்த யூ சர்டிஃபிகேட் தந்தாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து குடும்பத்தோடு எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படமாக தான் இருக்கும். நன்றி, வணக்கம்.